இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு கூட தியானிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரையும் கனப்படுத்துங்கள் என்ற வேத வார்த்தையை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். முதலாவதாக தேவனை கனப்படுத்த வேண்டும், பெற்றோர்களை நாம் கனப்படுத்த வேண்டும், குழந்தைகளை, நம்முடைய பிள்ளைகளை எப்படி கனப்படுத்த வேண்டும், புருஷர்கள் மனைவியை கனப்படுத்த வேண்டும், மனைவி புருஷரை கனப்படுத்த வேண்டும், ஒருவரை ஒருவர் நாம் கனப்படுத்த வேண்டும் என்று நாம் தியானித்தோம். கடைசியாக ஊழியக்காரர்களை நாம் கனப்படுத்த வேண்டும் என்று வேதத்தில் படி நாம் தியானிக்க இருக்கிறோம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம், சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து சொல்ல வார்த்தை சீஷன் என்கிற நாமத்தின் நிமித்தம். அப்போ இயேசுவினுடைய சீஷர்கள் அப்படிங்கும்போது கர்த்தருடைய போதனைகளை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து அதன் வழி நடக்கிறவர்கள் தான் அவருடைய சீஷர்கள் என்று இருக்கிறது. அப்போ அந்த சீஷன்கிற நாமத்தின் நிமித்தம் அவர்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்கான பலனை அடையாமற் போகார்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்போ அவருடைய சீஷர்களை, ஊழியக்காரர்களை நாம் கனப்படுத்த வேண்டும். இப்போ பவுல் அப்போஸ்தலர் சொல்லும்போது அந்த ரெட்டிப்பான கனத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். யாருக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ ஊழியக்காரர்கள் உண்டு, பிரசங்கிமார்கள் உண்டு, சுவிசேஷகர்கள் உண்டு. திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களுக்கு ரெட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ணப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அவருடைய பவுல் ஊழியம் செய்த நாட்களில் அவர் தீமோத்தேயுவும் எப்பாப்ராதீத்துவையும் பற்றி சொல்லுகிறாரு. அந்த தீமோத்தேயு என்பவன் என்னோடு கூட ஊழியம் செய்து, ஒரு பிள்ளை தன் தகப்பனுக்கு ஊழியம் செய்வது போல அந்த தீமோத்தேயு என்னோடு கூட ஊழியம் செய்து அந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனை குறித்து சொல்லுகிறார். அதே போல எப்பாப்ராதீத்துவை குறித்து சொல்லுகிறாரு. அவன் ஊழியத்தின் நிமித்தம் தன்னோட மரணத்திற்கு சமீபமாக இருந்தான். அவன் தன் ஜீவனையும் தன்னுடைய பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவனுடைய ஊழியத்தின் நிமித்தம் மரணத்துக்கு சமீபமானான் என்று எழுதியிருக்கிறாரு. அப்போ இந்த ரெண்டு பேரையும் அவர்களை நீங்க கனம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ தேவனுடைய வசனத்துக்கும் சுவிசேஷத்திற்கும் பிரயாசப்படுகிறவர்கள், இந்த தீமோத்தேயுவை போல, அந்த எப்பாப்ராதீத்துவை போல பிரயாசப்படுகிறவர்களை நாம் கனம் பண்ண வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, இந்த சீஷன் என்கிற நாமத்தின் நிமித்தம் நீங்க ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் நீங்க அதற்குண்டான பலனை அடையாமல் போகான் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல தீர்க்கதரிசி என்கிற நாமத்தின் நிமித்தம் அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், அவன் தீர்க்கதரிசிக்கு உண்டான பலனை அடைவான். அதே போல நீதிமான் என்கிற நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவன். அப்போ தீர்க்கதரிசிகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் சீஷர்களுக்கும் நான் கனப்படுத்தணும், அவர்களை ஏற்றுக்கொள்ளணும் என்பதாக எழுதியிருக்கிறது. இப்போ நம்ம வேதத்தில் பார்க்கும் பொழுது தீர்க்கதரிசிகளை ஏற்றுக்கொண்ட பரிசுத்தவான்கள், ஸ்திரீகளை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அவர்களை எப்படி அந்த தீர்க்கதரிசிகளை கனம் பண்ணினார்கள், அதனால் அவர்கள் என்ன ஆசீர்வாதத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது, எலியா தீர்க்கதரிசி சாரிபாத், அந்த சீரியா நாட்டில் உள்ள சீதோனில் உள்ள அந்த சாரிபாத் விதவினிடத்துல போகும் பொழுது அவள் கர்த்தரை அறியாத ஒரு ஜனமா இருந்தாலும் அந்த எலியா தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொண்டு அவளை போஷித்ததின் நிமித்தம் வறுமையான சூழ்நிலையிலும், அதாவது சாவுக்கடுத்த சூழ்நிலையிலும் அந்த தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொண்டதின் நிமித்தம் கர்த்தர் அவளுடைய அந்த பஞ்சம் தீரும் அளவும் அவளை போஷித்தார் என்று பார்க்கிறோம். அவளுடைய மாவு குறையவும் இல்லை, அவளுடைய எண்ணெய் குறையவும் இல்லை என்று பார்க்கிறோம். அப்போ அவள் அந்த தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொண்டு சொல்லுகிறாள், இந்த தேவனுடைய மனுஷன் இவன் தேவனுடைய மனுஷன் என்றும் அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை உண்மை என்றும் நான் இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார்.
அப்ப தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொண்டு இது உண்மையிலே தேவனுடைய மனுஷன்தான், இவர் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை உண்மைதான் என்று அவன் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ அவரை கனப்படுத்தி அவருக்கு கீழ்ப்படிந்து அவர்களை உபசரித்து அறிக்கை செய்தது நிமித்தம் அவளை கனப்படுத்தினதை பார்க்கிறோம். அதே போல எலிசாவினுடைய நாட்களில் அந்த சூனேமூரிலே இந்த சுனேமியாள்ங்கிற ஒரு ஸ்திரியை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவள் என்ன செய்கிறாள் அப்படின்னா, அந்த எலிசா வரும் பொழுதெல்லாம் அவளுக்கு வேண்டிய பணிவிடைகளை எல்லாம் செய்து அவளை பராமரிக்கிறாள். அவள் இந்த சூனேமுக்கு வரும் பொழுதெல்லாம் எலிசாவை பராமரிக்கிறாள். அவள் தான் தன் கண்ணவிடத்தில் சொல்லுகிறாள், நம்மிடத்திலே வந்து போகிற அந்த தேவனுடைய மனுஷன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் என்று சொல்லுகிறாள். அப்போ அந்த தீர்க்கதரிசி என்று உணர்ந்து அவள் பரிசுத்தவான் என்பதை அவள் கண்டு தன் புருஷனிடத்திலே சொல்லி அவருக்கு ஏற்ற காரியங்களை எல்லாம், அவர் தங்குவதற்கேற்ற காரியங்களை எல்லாம் செய்தாள் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த எலிசாவே சொல்றார் தன் கேயாசியிடம், அந்த சூனேமியால் சகல சலக்கரணையோடு நம்மை உபசரிக்கிறாளே, நம்மை விசாரித்து வருகிறாளே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அப்போ எந்த குறைவும் இல்லாதபடிக்கு அவரை கனப்படுத்தி ஒரு உபசரித்தாள் என்று பார்க்கிறான். அதனால அவளுக்கு ஒரு குமாரனையும் கொடுத்து, அந்த குமாரன் மரித்து போன பிறகும் மரித்த சூழ்நிலையில் இருந்த பிறகும் அவனை உயிரோடு எழுப்பித்து அவனுக்கு கொடுத்தார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்போ தீர்க்கதரிசிகளை உபசரித்து அவளை நாம் கனப்படுத்தும் பொழுது கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதே போல பவுல் அப்போஸ்தலருடைய நாட்களிலே பார்க்கும் பொழுது அந்த லீதியாள் என்கிற ஒரு ஸ்திரியை பார்க்கிறோம். அவள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து பவுலின் மூலமாக அறிந்து விசுவாசித்த பிறகு அந்த அப்போஸ்தலர்களை அந்த பவுலையும் குறித்து சொல்லுகிறாள், நான் இடத்துல விசுவாசம் உள்ளவள் என்று நீங்க நினைச்சீங்கன்னா என் வீட்டுல எப்படியாவது நீங்க தங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களை வற்புறுத்தி அந்த இடத்துல அவர்களை தங்கி அவர்களை உபசரித்து அவர்களை கனப்படுத்தினதை பார்க்கிறோம். பிரியமானவர்களை, ஊழியக்காரர்களை தேவ வசனத்தின் நிமித்தம் உபதேசத்தின் நிமித்தம் பிரயாசப்படுகிறவர்களை நாம் கனம் பண்ண வேண்டும் என்று வேதத்திலே நாம் சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் அப்போஸ்தலனும் அதைத்தான் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து அதான் சொல்லுகிறாரு. இந்த சிறியரில் அந்த சீஷன் என்கிற நாமத்தின் நிமித்தம், அதே போல தீர்க்கதரிசிங்கிற நாமத்தின் நிமித்தம் நாம் அவங்களுக்கு உதவி செய்யும் போது அந்த தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை நமக்கு உண்டு. நீதிமான் என்கிற நாமத்தின் நிமித்தம் அவர்களுக்கு நம்ம கனப்படுத்தும் போது அந்த நீதிமான் என்கிற பலனும் அதுக்குண்டான பலனும் கர்த்தர் நமக்கு தருவார். இந்த நாள் வரைக்கும் நாம் எல்லாரையும் கனப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இந்த ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் நமக்கு அருள் செய்வாராக. நம்ம ஒவ்வொருவரையும் கனப்படுத்தவும், பெரியோர்களை கனப்படுத்தவும், கணவன் புருஷன்மார் மனைவியை கனப்படுத்தவும், முதலாவதாக தேவனை கனப்படுத்த கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும், இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. ஜெபிப்போம். இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான நேரத்திலே தகப்பனே, உடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி இயேசப்பா. உடைய பரிசுத்த ஆவியானவரினோடு கூட இருந்து நான் நல்ல தகப்பனே உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க நீர் உதவி செய்தீர். நன்றி. கேட்கிறவருடைய இருதயத்திலும் ஆவியானவர் நீர் கிரியை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். நான் உடைய வார்த்தைகளையும் கட்டளைகளையும் உடைய இருதய பலகையில எழுதி அதை நான் கை கொள்ளும்படியாய் செய்வேன் என்கிற வார்த்தையின்படி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்கப்பா. கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க முடியாது ஆவியானவர் நீர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. பவுல் பிரசங்கித்த பொழுது லீதியாளுடைய இருதயத்தை திறந்து அவன் சொல்லுகிறவர்களை கேட்கும்படியாய் திறந்தார் என்று வாசிக்கிறது போல ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் கேட்டு பிரயோஜனமாய் மாற்றி தரும்படியாய் ஆவியானவரே உம்முடைய கிருபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த மகிமை டிவி ஊழியத்தை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய அநாதி தீர்மானத்தினால் நீர் ஏற்படுத்தி இம்மட்டுமாய் அநேகருக்கு பிரயோஜனமாக அநேகரை ரட்சிப்பின் பாதையிலே நடத்தும்படியாக கர்த்தர் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து நீங்க பலப்படுத்துங்கப்பா. எல்லா சோதனைகளுக்கும் கர்த்தர் நீங்க விலக்கி நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. நான் உன்னோடு கூட இருந்து உன்னை பலப்படுத்துவேன், திடன்கொள் என்று சொன்னது போல தகப்பனே, ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் நீர் உதவியாயிருந்து தீங்குக்கு விலக்கி நீர் பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் பிரயோஜனமாகவும் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அடியாளை உடைய கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நான் குறைவுள்ள மனுஷர்கள்
என் தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை சொல்லுவதிலும் குறை உண்டானால் கர்த்தர் ஒரு விசை மன்னித்து அப்பா இன்னும் எங்களை பலப்படுத்தி எங்களை பயன்படுத்தும்படியாய் உம்முடைய பலத்த கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எந்த காரியத்திலும் உம்முடைய நாமமே மகிமைப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். எங்களை தாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.